buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி நாம triangle pattern வந்துட்டு numbers வச்சு கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சிட்டு வேற விதமான ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றதுங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த பேட்டர்ன் வந்து இதுதான். சோ இந்த அவுட்புட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்த்திருந்தோம். சோ அதுக்கு அப்புறமேட்டு அடுத்து எந்த மாதிரி ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட். சோ அதுலயே வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை ஆன மாதிரி. சோ இந்த மாதிரி எப்படி நாம அவுட்புட் எடுத்துட்டு வருது அப்படினா நான் வந்து பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவும் வந்துட்டு இதே மாதிரி பேட்டர்ன் தான். பட் ஆனா இதோட அலைன்மென்ட் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்ங்கறத நாம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து எப்படி நாம கிரியேட் பண்றது அப்படி நாம வந்து பார்க்க போறோம். சோ முன்னாடி நாம பார்த்திருந்த இந்த பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினா சோ நம்பரிங் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இது வந்துட்டு ஸ்பேசிங் வந்துட்டு நமக்கு வேற மாதிரி இருக்கும். சோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படினா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கும். பட் ஆனா இப்போ நாம கிரியேட் பண்ண போறது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரியே நாம வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்றது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ எப்படி அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார், அதுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்டார், அதுக்கு அப்புறமேட்டு 3 ஸ்டார் அப்படினு இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். சோ அதே மாதிரி தான் நாம வந்துட்டு இந்த பேட்டர்ன் நாம வந்து பார்க்க போறோம். சோ இப்போ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணனும்ங்கறத பார்த்துட்டு வாங்க. சோ அதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்பர் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணனும்ங்கறது செகண்ட் பாருங்க. சோ அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா தெரியும். சோ நான் மேல ஐ பட்டனை நான் வந்து இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். சோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இத பாத்தீங்க அப்படினா ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். சோ இந்த ரெண்டு அவுட்புட்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துலயுமே நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்டிங் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். பட் ஆனா இந்த பேட்டர்ன்ல எப்படி பண்ணனும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேसेस பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் நமக்கு இந்த நம்பர் வரணும். சோ இதுவே அடுத்த இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்பேसेस வந்து கம்மியா இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா 2 ஸ்பேஸ் அதுக்கு அப்புறம் 1 ஸ்பேஸ். சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து 4 ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் 3 ஸ்பேஸ், அதுக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ், 1 ஸ்பேஸ், 0 ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் எதுவுமே இல்ல, அதனால 0 ன்னு நாம வந்து போட்டுருக்கோம். சோ இத நாம ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல போட்டுட்டு நமக்கு வந்துட்டு எந்த ரோவா இருந்தா எவ்வளவு ஸ்பேஸ்ங்கறத ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்க்கணும். சோ அதுக்கு அப்புறமேட்டு நம்பரிங் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்க்கணும். சோ லாஸ்ட் நம்பரா இருந்தது அப்படினா சோ இந்த இடத்துல இந்த நம்பர் 111ங்கறத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த ரோவா இருந்துச்சு அப்படினா நமக்கு இந்த இடத்துல 111 பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போகும்போது நமக்கு வந்து 222 வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணனும். சோ இதுக்கு எப்படி நாம கோட் பண்றது, அந்த கோடுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கறத நாம வந்துட்டு இப்ப பார்க்கலாம். சோ இந்த கோடை எழுதிட்டு நான் வந்து ரன் பண்ணிருக்கேன். ரன் பண்ணும்போது என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. நான் வந்துட்டு 5 ரோஸ் னு கொடுத்துட்டு என்டர் தரேன். சோ என்டர் தரும்போது பாத்தீங்க அப்படினா நம்ம அவுட்புட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த இடத்துலயும் அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இப்போ எக்ஸாக்ட்டா நமக்கு இதே மாதிரி வந்துருச்சு. சோ நம்பர் ஆஃப் ஸ்பேसेस ஓட அதே மாதிரி நமக்கு வந்திருக்கு. சோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படினு நாம வந்து பார்க்கலாம். சோ ப்ரீவியஸா நம்ம போட்டிருந்த கோடுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படினா ஜஸ்ட் இந்த ரெண்டு லைன் தான் நாம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்போம். அதாவது இந்த ஃபார் லூப்பும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்டும் நாம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்போம். சோ மத்த எதுமே நமக்கு வந்து மாறி இருக்காது. இந்த ஒரு ஃபார் லூப்பும் இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி மாறி வந்திருக்கு. சோ அது எதனால வந்திருக்குங்கறத நாம வந்து கோட் லைன் பை லைன் நாம வந்து பார்க்கலாம். சோ பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வாங்குறதுக்காக int of input of மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். சோ யூசர் வந்து 5ங்கற நம்பர் தராங்க. சோ நம்மள வந்துட்டு நமக்கு 5ங்கற வேல்யூ இருக்கு. சோ அடுத்து வந்து உள்ள வருது. அடுத்த லைன் பாக்கும்போது for I in range num அப்படினு கொடுத்திருக்கேன். சோ நம்மள வந்துட்டு வேல்யூ 5 இருக்கு. அப்ப range of 5 அப்படினா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு 0வை நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணிருக்கும். சோ அடுத்து உள்ள வருது. உள்ள வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படினா k = 111 அப்படினு நான் வந்து சொல்லிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு லூப் எனக்கு போகும்போது நம்பர் வந்து எனக்கு 111ல தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். சோ அதனால தான் k = 111ங்கறத நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இத நான் ஏன் சொல்றேன்ங்கறது வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு கண்டினியூவா அதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். சோ அடுத்து நாம என்ன பண்றோம் அப்படினா சோ for j in range num minus I minus 1 அப்படினு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ உங்க எல்லாத்துக்குமே டவுட் வரலாம் எதுக்காக num minus I minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பேட்டர்ன் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இந்த பேட்டர்ன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அப்படினு சொல்லிட்டு சோ அதுலயே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா இந்த கோட் தான் நாம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஸ்பேसेस பிரிண்ட் பண்றதுக்காக. சோ இதுவுமே வந்துட்டு இந்த வீடியோ நீங்க
பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரியும். பட் ஆனாலுமே இந்த இடத்துல இந்த கோட் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம் மைனஸ் ஐ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோ வந்துட்டு 0 1 2 3 4. ஸோ இது காலம் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ இது வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இப்போது நாம் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம் மைனஸ் ஐ மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம் மைனஸ் ஐ மைனஸ் 1. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ 5 மைனஸ் ஐ என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 0 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 0 மைனஸ் 1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 5 மைனஸ் 1 உங்களுக்கு வந்து 4ன்னு வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது வேல்யூ இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்னா 0, 1, 2, 3. ஸோ 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் நம்மளுக்கு வந்து இந்த ஐட்ரேஷன் வந்து நடக்கும். ஐட்ரேஷன் நடக்கும்போது இந்த ஸ்பேஸை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். எதனால அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். உள்ள ஃபார்மேட்ங்கிறது நான் ஸ்பேசிங்காக இந்த இடத்துல நான் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு ஸ்பேஸ் இந்த ஒரு ஸ்பேஸ். ஸோ 4 ஐட்ரேஷனுக்கு 4 டைம்ஸ் எனக்கு வந்து ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப அடுத்த லைனுக்கு வரும், அதாவது அடுத்த லூப்புக்கு வரும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும். ஐ ப்ளஸ் 1 சொல்லியிருக்கேன். ஸோ ஐல என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. ஸோ 0 + 1 வந்து 1ன்னு இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ உள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட் இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். பிரிண்ட் ஃபார்மேட் கேவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கேல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 111ங்கிற நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் அதே மாதிரி ஃபார்மேட்டிங் ஆப்ஷனுக்காக நீட்டாக அலைன் ஆகி வரணுங்கிறதுக்காக ஃபார்மேட் மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த லைன் வருது k = k + 111 பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட கேயோட வேல்யூ 111 இருக்குது. ஸோ இந்த ஐட்ரேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு 111 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு இப்போது 222 அப்படின்ட்டு நம்மளோட கேயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ திரும்ப ஃபார் லூப்புக்கு போகும், இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அடுத்த லைன் பார்க்கும் \n. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ திரும்ப நம்மளோட மெயின் ஃபார் லூப்புக்கு போகும். ஸோ ஃபார் லூப்புக்கு இந்த ஐ லூப்புக்கு போகும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நம்மள 5ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது நம்மளுக்கு வந்து 1 போய் பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும்போது k = 111 சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு k 222 இருக்காது. ஸோ k வந்துட்டு நம்மளுக்கு 111 அப்படின்ட்டு நம்மளுக்கு திரும்ப அசைன் ஆகிடும். ஸோ அசைன் ஆனதுக்கப்புறமேட்டு திரும்ப உள்ளே வரும். உள்ளே வந்து திரும்ப இதே ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து திரும்ப நடக்கும். இப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் நம் மைனஸ் ஐ மைனஸ் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா நம் வந்து அதே மாதிரி 5 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஐ வந்து 1 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ -1. ஸோ 5 - 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ 3 ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னா 0, 1, 2. ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் டோட்டலாக நடக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 3 ஸ்பேசஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து உள்ளே வரும் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i + 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஐ அப்படின்னா நம்மளுக்கு 1 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 + 1 வந்துட்டு 2. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னா 0, 1. ஸோ ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும். ஸோ 0 போயிட்டு கேல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ கேல நம்மளுக்கு 111 இருக்குது. அந்த 111 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ கீழே வரும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு 222 அப்படின்ட்டு கேயோட வேல்யூ வரும். ஸோ திரும்ப ஃபார் லூப் போயிட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ கே வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 222 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக k = 111ங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோங்கிறது. ஸோ அப்போ தான் ஒவ்வொரு லூப்புக்கு போகும்போதும் அடுத்தடுத்த ரோக்கு போகும்போதும் நம்மளுக்கு வந்து நம்பர் வந்து 111லேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ திரும்ப அடுத்து போகும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப நம்மளோட மெயின் ஃபார் லூப்பை நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ மெயின் ஃபார் லூப் என்ன அப்படின்னா ஐ. ஸோ 1 விட்டுட்டு 2 போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப கேயோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 111 அப்படின்ட்டு அசைன் ஆகிடும். ஸோ உள்ளே வரும்போது 2 பாயிண்ட் பண்ணுறதுனால 5 - 2 - 1 வரும். ஸோ 5 - 3 வந்து 2. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 2 அப்படின்னா 0, 1ன்னு இருக்கும். 2 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ ஐ வந்து 2 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரேஞ்ச் 2 + 1 வந்துட்டு 3. ஸோ 3 அப்படின்னா 0, 1, 2. ஸோ 3 டைம்ஸ் நம்மளுக்கு ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது கேயோட வேல்யூ 111 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திரும்ப அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். கேயோட 111 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு 222ன்னு இருக்கும் கேயோட வேல்யூ. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது கேயோட வேல்யூ 222 பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து +111 நம்மளுக்கு 333 அப்படின்ட்டு கேயோட வேல்யூ இருக்கும். ஸோ திரும்ப இந்த செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது கேயோட வேல்யூ 333 பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, வெளியில் போயிடும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். 3 போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த இடத்துல 5 - 3 - 1. ஸோ 5 - 4 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 1 அப்படின்ட்டு வரும். ஸோ
ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா 0ங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ ஒரே ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு உள்ளே வரும். ஸோ 3 + 1 வந்துட்டு 4. அப்போ வந்து 0, 1, 2, 3. ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 4 ஐட்ரேஷன்ஸ் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த 1ன்னு செட் பண்ணதுனால கேயோட வேல்யூ இப்போ 333 இருக்காது, 111 இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு வந்து 111 பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது 222 பிரிண்ட் பண்ணும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது 333. அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது 444 பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 3யை விட்டுட்டு 4 போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ 5 - 4 - 1 பண்ணும்போது 0 வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 0 அப்படின்னா இந்த லூப் நம்மளுக்கு வந்து ரன் ஆகாது. ரன் ஆகாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த லூப்புக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல I+1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ I+1 அப்படின்னா 4 + 1 5. இப்போ 0, 1, 2, 3, 4 நடக்கும். அப்போது 1, 2, 3, 4, 5 ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ 111, 222, 333, 444 and 555 அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஸ்பேசிங் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி நம்பரிங்ஸில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்னில் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்ஸ் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ட்ரிபிள் நம்பர் வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணணுங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் எப்படி எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.